இந்த ரூட்டில் தான் பேய் நடமாடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே தான் போனோம் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது வீடியோ. என்னது கபிலனா சீரீஸில் 4:30 இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட்டு. இன்னைக்கு இருந்து தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லஞ்சஸ் வேரியேஷன் அவாய்ட் பண்ணிட்டோம். வேறு வேரியேஷன்ஸ்லாம் போட்டுட்டு ரூமுக்கு போனால் அங்கே குளிக்க தண்ணி வரல. யாராச்சும் டவல் எடுத்துகிட்டு ரேப்பிடோ போட்டு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்களா, நாங்கள் போனோம். ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சார்ஜர் எடுத்துகிட்டு போனால் ஆட்டோலேயே அந்த சார்ஜரை விட்டுட்டு வீட்டில் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அண்ணாவை எடுத்து வைக்க சொல்லி நானும் அபிநந்தாவும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். வரும்போது தான் ராமேஸ்வரம் கஃபே வழியாக வந்தோம். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ரூம் போனால் அங்கே கேரம் மேட்ச் போட்டாங்க. நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு எங்கே போகலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் பிளான் போடுறதே சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. சரி, ஒரு வழியாக கிளம்பி கேபிள் பிரிட்ஜ் போனோம். அங்கே முன்னாடியே போயிருந்தாலும் நைட் வியூ நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கே நைட் 12 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் வந்து நடுவரா நாயனானு துரத்திட்டாங்க. சரி, ஜூப்ளி ஹில்ஸ் ஆச்சும் போகலாம்னு பிளான் போட்டோம். ஆனால் அங்கே தான் போகல. கேபிள் பிரிட்ஜில் நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு ரீல்னால பிளான் மாறிடுச்சு. பேய் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு பார்க்குறது தான் நெக்ஸ்ட் பிளான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 3 ஸ்ட்ரீட்ஸ் போனோம். 2 ஸ்ட்ரீட்டில் ஒன்றுமே இல்லை. 3வது ஸ்ட்ரீட்டில் அருண் லைட்டாக பயந்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அபிநந்தா தான். நாங்களும் எல்லா ரோட்லேயும் தேடிட்டோம், பேய் எங்கேயும் இல்லை. நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே 2 o'clock ஆகிடுச்சு. சரி, ஜூப்ளி ஹில்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம்னு போயிட்டு பார்த்தோம். இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் ஏரியா இதுதான். நாங்கள் நைட்டு போனதுனால எதுவுமே தெரியல. எல்லோரும் டயர்ட் ஆனதுனால ரூம் போயிட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பை பை.